ஹாய், நான் ஜெசோனா. சீனாவின் நட்பை பெற போட்டி போடும் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா. ஏன் சீனாவின் நட்பை பெற வேண்டும், எதற்காக போட்டி போடுறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசியல்ல பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க, அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. இப்படிதான் இந்த உலக நாடுகளும் அரசியல் பண்ணிட்டு வராங்க. இப்போ பொதுவா சீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஈக்குவலா பொருளாதாரத்திலயும் சரி, டெக்னாலஜிலயும் சரி, எல்லாத்துலயுமே அமெரிக்காவுக்கு ஈக்குவலா எல்லாத்துலயுமே டாப்பா தான் இருக்குது. அப்படிப்பட்ட சீனாவை இத்தனை ஆண்டு காலமாக சீனாவை வளர விடக்கூடாது அப்படி நினைச்ச அமெரிக்கா இப்ப ஏன் சீனா கிட்ட நட்புறவு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா சீனாவை வளர விடக்கூடாது அப்படின்னு நிறைய பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அது என்னென்ன தடைகள்னு பார்த்தோம்னா, 2018 ட்ரம் சீனா பொருட்களை அமெரிக்காக்குள்ள இறக்குமதி செய்யக்கூடாது, அமெரிக்கா பொருட்களை சீனா கிட்ட இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருந்தாங்க. இந்த தடைகள்ல உலக நாடுகளும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. உலக நாடு மட்டும் இல்லைங்க, இதுல முக்கியமா பாதிக்கப்பட்டது யாருன்னா சீனா நாடு தான் முக்கியமா பாதிக்கப்பட்டாங்க. 2020 கொரோனா வைரஸ் பரவிச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கொரோனா வைரஸ் எங்க இருந்து பரவிச்சு? சீனா நாட்டுல இருந்து தான் பரவிச்சு. அதுக்கு சீனா தான் பொறுப்பேற்க வேண்டும், சீனா தான் காரணம் அப்படின்ட்டு ட்ரம்ப் நிர்வாகம் சீனா அதிகாரியை பிரஷர் பண்ணாங்க. சரி, ஓகேங்க, சீனா இந்த கொரோனா வைரஸ் எங்க இருந்து பரவிச்சு? சீனா நாட்டுல இருந்தான். அப்போ சீனா தான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. சீனா நாட்டுல யாராவது போய் பரப்பியிருக்கலாம், ஆனா அங்க இருந்தா உருவாகி வேற வேற நாட்டுகளுக்கு வந்துச்சு. அதுக்கு இப்படி பிரஷர் கொடுக்க கூடாது. இந்த கொரோனாவுக்கு இதுக்குள்ள சொல்யூஷன், இதை எப்படி அழிக்கணும் அதுக்குள்ள சொல்யூஷனை தான் கண்டுபிடிக்கணும், தவிர இதை நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் என்னைக்குமே கொடுக்க கூடாது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை விதிச்சிருந்தாங்க. 2022 ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஃபைட் நடந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டைம்ல உக்ரைனுக்கு சப்போர்ட்டிவா அமெரிக்கா இருந்தாங்க. அப்போ உக்ரைனுக்கு சப்போர்ட்டிவா சீனா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனா நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துல சீனாவை ஒடுக்கும் நினைச்ச அமெரிக்கா இப்போ சீனா கிட்ட நட்புறவை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கு அனுப்பி அங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி, பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாங்கி சவாங்கை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்தித்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை சரி செய்யும் விதமாக இந்த சந்திப்பு இருக்கும்னு சீனா நியூஸ் சேனல் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய ப்ராப்ளங்கள்ஸ் இருக்கு. அவங்க இரு நாட்டுகளுக்கும் ஒத்து போகாது. இந்த நிலையில அது அமெரிக்க அதிகாரிகள் சீனா அரசாங்கம் கிட்ட பேசணும், ஒரு நட்புறவே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் ரஷ்யாக்காரங்களுக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நானும் அடுத்த மாசம் சீனாக்கு போறேன் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இப்போ ரஷ்ய அதிபர் சீனாக்கு போறாரு, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய ஆர்மின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு அமெரிக்கா இருக்குது, ஒரு சைடு சீனா இருக்குது, ஒரு சைடு ரஷ்யா இருக்கிறாங்க. இப்போ போர் பதற்றம் அதிகமாக இருக்கும் காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்துல சீனாக்காரங்க அமெரிக்கா கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஆர்மி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிரும். அவங்க யாருனாலும் அட்டாக் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. அதே மாதிரி சீனாக்காரங்க ரஷ்யா கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளும் அமெரிக்கா கூட அட்டாக் பண்ணலாம், ஏன்னா யாரும் கேட்க முடியாது. இவங்களுடைய படைபலம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி நிலையில தான் ரெண்டு நாடுகளும் சீனா கிட்ட யார் நட்புறவு வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி 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 இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சீனா யாரு கூட சேர போறாங்க, அமெரிக்கா கூடயா ரஷ்யா கூடயா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல இருந்து சந்திக்கும். பாய்.